இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். புதிதாக்குகிற கர்த்தர் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். நம்முடைய பழைய பாடுகள், பழைய சாபங்கள் எல்லாம் ஒழித்து விட்டு நம்முடைய மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் முடிசூட்டுகிறவர் என்று நாம் தியானித்தோம். நம்முடைய பழைய பாவ பழக்கங்களை எல்லாம் விட்டு நம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நம்மை புதுப்பிக்கிறவர் என்பதை குறித்து தியானிக்கிறோம். புது பலன் தருகிறவர் என்பதை குறித்து தியானித்தோம். இந்த நாளிலும் ஒரு புதிய ஆவியை நமக்குள்ளே தருகிறவர் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். எசேக்கியேல் 36 அதிகாரம் 26 வசனத்திலே, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். இப்போ புதிதான ஆவியை தேவன் நமக்கு கட்டளையிடுகிறார். புதிதான வாழ்க்கை, புதிதான ஆவியை நாம் விரும்புகிறோம். புதிதான ஆவி அப்படின்னு சொல்லும் பொழுது புதிய தன்மைகள், அந்த புதிதாக பிறந்த மனுஷனை போல புதிய தன்மைகள் நம்மிடத்தில் காணப்படுகிற அந்த பிசாசின் தன்மைகள் மாறி தேவனுடைய தன்மைகள் கொண்டு வருவது தான் அந்த புதிதான ஆவி. ஒரு செடி வளரணும்னா எப்படி அதற்கு தண்ணீரும் சத்துக்களும் தேவைப்படுதோ, அதுபோல் நமக்கும் அவனுடைய வார்த்தையும் அவருடைய ஆவியும் நமக்கு தேவை. நம்ம புதிதாக மாறினா அந்த புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார். இப்போ நம்ம பழைய வாழ்க்கையில் நமக்குள்ளே இருந்த ஆவி தேவனுடைய ஆவி அல்ல. நம்முடைய பாவமான வாழ்க்கையில் நம்ம போயிட்டே இருந்தோம்னா நமக்குள்ளே இருக்கிறது தேவனுடைய ஆவி இல்லை. இப்போ இந்த புதிதான ஆவிங்கிறது யாருடைய ஆவி அப்படின்னா, அந்த ஏசாயா 44 அதிகாரம் 3 வசனத்தில் சொல்கிறாரு, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அப்போ என் ஆவியை நான் உங்களுக்கு தருவேன், என் ஆவியை நான் உங்களுக்கு ஊற்றுவேன் என்று சொல்கிறார். அப்போ தேவனுடைய ஆவி தான் அந்த புதிதான ஆவி. அதே எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37 அதிகாரம் 14 வசனத்திலே பார்க்கும் பொழுது, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். ஆமாம், அவருடைய ஆவி நமக்குள்ளே வரும் பொழுது தான் அந்த பழைய கல்லான இருதயம் மாறி நம்முடைய இருதயம் நவமான சதையான இருதயமாக மாறும். அதே போல் யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் சொல்கிறார்களா, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்போ அந்த புதிதான ஆவி என்பது கர்த்தருடைய ஆவி. கர்த்தருடைய ஆவியை நான் உங்களுக்குள் வைப்பேன், நான் உங்கள் மேல் ஊற்றுவேன், மாம்சமான யாவர் மேலும் நான் ஊற்றுவேன் என்று சொல்கிறார். அப்போ புதிதான ஆவியை நமக்குள்ளே வைக்கும் பொழுது நாம் என்ன செய்ய முடியும்? புதிதானவர்களாய் மாற முடியும். இப்போ கர்த்தருடைய ஆவி நமக்குள்ளே வரும் பொழுது, இப்போது நம்ம தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது அவன் பரிசுத்த ஆவியினால் கர்த்தருடைய ஆவியை பெற்றவன் தான். ஆனாலும் அந்த ஆவியிலே நிலைத்திருக்க முடியாதபடி வழுகி போகிறதான ஆவிகள், நான் பல போராட்டங்கள், அதாவது பாவ போராட்டங்களோ வரும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? வழி விலகி போய் அந்த புதிதான ஆவியிலே நிலைத்திருக்க கூடாதவர்களாய் காணப்படுகிறோம். அதை தான் அந்த தாவீது பாடும் பொழுது சொல்கிறாரு, அந்த பாவ போராட்டம் வரும் பொழுது என்னால் அதில் பரிசுத்தத்தில் நிலைத்து நிற்க முடியாதபடி பச்சைபாடு நிமித்தம், பாவம் செய்த நிமித்தம் என் தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்டிப்படியாக வேண்டுதல் செய்கிறார். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்கிறார். அப்போ தேவனுடைய ஆவி நம்முடைய உள்ளத்தில் வந்தாச்சு, நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோம், இனி நாம் புதிதாக்கப்பட்டோம் என்று நாம் நினைத்து விடாதபடி ஒவ்வொரு நாளும் அந்த ஆவி நமக்குள்ளே நிலைவரமாக காணப்பட வேண்டும். அந்த கர்த்தருடைய ஆவி, அந்த புது ஆவி நமக்குள்ளே வந்தாலும் ஒவ்வொரு நாளும் அது புதுப்பிக்கப்படும்படியாய் அந்த நிலைவரமான ஆவியை தாவீது வேண்டிக் கொண்டது போல நாமளும் பெற்றுக்கொள்ள நாம் தேவனிடத்திலே ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நிலைவரமான ஆவி
ஆவியை எனக்கு தாரும். சில நாட்களில் தொடர்ந்து நாம் ஜெபிக்கும் பொழுது அல்லது ஒரு ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு தொடர்ந்து போகும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாக காணப்படுவோம். அதை விட்டு வெளியே வந்து உலக பிரகாரமான காரியங்களில் அல்லது சில போராட்டங்கள், சில பாவ போராட்டங்கள் வரும் பொழுது பல தீர்மானங்களை எடுத்திருப்போம். இனிமேல் இந்த பாவங்களை செய்ய மாட்டோம், இந்த மாதிரி இடங்களுக்கு நாங்கள் போக மாட்டோம், அல்லது பாவமான காரியங்களை பேச மாட்டோம், என் சிந்தையில் பரிசுத்தமாய் காணப்படுவோம் என்று நாம் தீர்மானம் எடுத்திருப்போம். ஆனால் அதிலே நிலைத்திருக்க முடியாதபடி நம்ம என்ன செய்வோம், வழி விலகினவர்களாய் காணப்படுவோம். அதான் நிலைவரமான ஆவியை, அந்த புது ஆவியை ஒவ்வொரு நாளும் அந்த ஆவியை நம்ம என்ன பண்ணணும், புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி தான் பரிசுத்தமான வாழ்க்கையிலே நாம் வாழ முடியும். அந்த பழைய மனுஷனில் இருந்த அந்த பழைய ஆவி போய் கிறிஸ்துவனுடைய ஆவி நமக்குள்ளே வரும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், புதிய மனுஷராய் மாறுகிறோம். நம்ம பவுல் அப்போஸ்தலர் எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே சொல்லும் பொழுது, முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன், அந்த பழைய ஆவியை உடைய பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிய ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நீங்கள் தரித்து கொள்ளுங்க. அந்த பழைய ஆவியை உங்களிடத்திலிருந்து எடுத்து போட்டு கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்களாகி புதிய மனுஷனை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அதே போல் கொலோசேயருக்கு எழுதின நிருபத்திலும் சொல்லும் பொழுது, பழைய மனுஷனையும் அவர் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பான பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை நீங்கள் தரித்து கொள்ளுங்க. அப்போது நம்ம உள்ளான மனுஷனுடைய சுவாபங்கள் எல்லாம் மாறி நாம் என்ன செய்யணும், புதுப்பிக்கப்பட வேண்டும். அப்போது தான் நம்ம புது சிருஷ்டியாகவா நம்ம புது ஆவி உடையவர்களாக நாம் மாற முடியும். அதே போல் 2 கொரிந்தியர் 4:16 ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறது. நாளுக்கு நாள் அந்த புதுப்பிக்கிற ஆவியை தேவன் நமக்கு தர வேண்டும். அப்பொழுது தான் நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும். இந்த நாளிலே புதிதாக்கப்பட விரும்புகிற நாம் முதலிலே நம்முடைய உள்ளத்திலே ஒரு புதிதான ஆவியை தேவன் தர வேண்டும். அந்த புதிதான ஆவியை பெற்றவர்களாகிய நாம் அந்த புது மனுஷனை தரித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நாம் புதிதாக்கப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோம், நான் புதிதான மனுஷனாய் நான் பிறந்து விட்டோம், இனி நமக்கு பாவம் இல்லை என்று எண்ணி விடாதபடிக்கு தாவீது வேண்டிக் கொண்டது போல ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஆவியை புதுப்பித்துள்ளோம், நிலைவரமான ஆவியை புதுப்பித்துள்ளோம். பாவ சூழ்நிலைகளை மறுபடியும் நாங்கள் சென்று விடாதபடிக்கு அந்த பின்மாற்றத்தின் ஆவி அல்லது தத்தளிக்கிற ஆவி, அந்த வழுகி போகிற ஆவி எங்களிடத்தில் காணப்படாதபடிக்கு அந்த புதிய ஆவியை இந்த நாட்களிலே எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த அவருடைய ஆவி, என் ஆவியை நான் அவர்களுக்கு ஊற்றுவேன், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் அவருடைய ஆவியினால் உங்களை நிரப்பி ஒரு புது சிருஷ்டியாய் ஒரு புது மனுஷனாய் மாற்றி இந்த நாட்களில் உங்களை வழிநடத்தும்படியாக நாம் ஜெபிப்போம். வல்லமை உள்ள எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்நாள் வரைக்கும் கர்த்தாவே எங்களை ஜீவனோடு காத்து வழி நடத்தி வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை அறியவும் உம்மை நேசிக்கவும் அப்பா, உம்மை தேடவும் உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் நீர் பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய ஆவியை, உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து தகப்பனே, எங்கள் பழைய சுவாபங்கள் பாவங்களை விட்டு நாங்கள் புது மனுஷனாய் சிருஷ்டிக்கப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் புதிதாய் பிறந்தவர்களாய் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் புதுப்பிக்கப்பட, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய நிலைவரமான ஆவியை நாங்கள் பெற்றுக்கொள்ள, நாங்கள் வலுவாதபடி, நாங்கள் பின்மாற்றம் அடைந்து விடாதபடி, விட்டு வந்த பாவங்களை நாங்கள் தொடராதபடி எங்களை விலக்கி நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அந்த பழைய பாவங்களை விட்டு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உடைய புதிய வஸ்திரத்தை தரித்து கொள்ள கர்த்தர் நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.